ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா பாவக்காய் புளிக்குழம்பு தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பாவக்காய் புளிக்குழம்பு வைக்கிறதுக்காக பேனில் ஆயில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு பாகக்காயை நல்லா வதக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா கசப்பெல்லாம் போயிருங்க. அது கூட கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்து வதக்கிட்டோம் அப்படின்னா சுத்தமாக கசப்பே இருக்காது. பாவக்காய் குழம்பு கசக்கும் அப்படின்னு குழந்தைங்க சாப்பிடாம இருந்தாலும் இதை வந்து ஈஸியாக சாப்பிட வச்சிடலாம். கொஞ்சம் கூட பாவக்காய் குழம்பு அப்படின்ற மாதிரி தெரியவே தெரியாது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பேன்லேருந்து பாவக்காயை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஆயில் விட்டு தாளித்து விட்டுட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிற பாவக்காயும் சேர்த்துட்டு அது கூட தக்காளி கொஞ்சமாக அரைச்சி சேர்த்துட்டு புளி ஊற்றிட்டோம் அப்படின்னா சூப்பரான பாகக்காய் குழம்பு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி பாகக்காய் குழம்பு வைக்கும்போது டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. புளி டேஸ்ட்டு, உப்பு டேஸ்ட்டு, கசப்பு எல்லாம் சேர்ந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இன்றைக்கி வந்து நான் பாவக்காய் குழம்பு வைக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபோட தான் வீடியோ எடுக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் விட்டுட்டேன். இதோடு இந்த ரெசிபி கவர் ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார்